It's caught in the crossfire. It's caught in the crossfire. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ಸುಮನೋಹರಕಂತಿಯುತೆ ಶ್ರೀತ ರಜನಿ 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 ರಜನಿ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ கொடுத்துடலாமா? பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இப்போ வாங்க நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ கொடுக்கலாம். இவங்க தாங்க நம்ம ஹீரோ ஜான். ஜான்னா லிட்டிலாக இருப்பான்னு நினைக்காதீங்க, ஹைட்டாக தான் இருப்பான். நம்ம ஹீரோயினி ஜெனிஃபர். ஒரு காஃபி ஷாப்பில் 2 கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் லவ்வர்ஸ்ன்ட்டு முடிவு பண்ணியிருப்பீங்க. நம்ம படத்தில் அப்படி தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவங்க தான் லவ்வர்ஸ். பட் ஆனால் அவங்க ஏன் மௌனமாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்கலாம். எனக்கு ஜி உள்ள வாடா. ஐயா நான் வரல, நீ போய்ட்டு வா. போடாடி. நீ தான் பக்தி படமாச்சே, போய்ட்டு வா. உன்னை பார்க்கவே மனம் விட்டு போகுதே, அந்த விட்டு போன நொடி எல்லாம் மோட்சமாகுதே. சாலையோரத்தில் நான் சாய்ந்து பார்க்கிறேன், உன் சத்தம் அதிரும் வேளையில் நான் மொத்தம் சாகிறேன். உன்னை பார்க்கவே விட்டு போகுதே, விட்டு போன உள்ள சமாதான ஒரு பொண்ணை பார்த்தல. அப்புறம் டேய் உள்ள ஒரு அழகான பொண்ணை பார்த்தனான்ற. என்னடா என்ன சொல்லியன்னு பார்த்தேன். அவ
டேய் வண்டி சேவிக்கிறோம் ஆ ஐயோ அவ்வளோ வேகமாக போய் என்ன தான் பண்ண போகிறானோ. போ சாலையோரத்தில் சாய்ந்து பார்க்கிறேன், சத்தம் அதிர் மேலையில் நான் மொத்தம் சாகிறேன். உந்தன் சிரிப்பெல்லாம் என்ன மறக்கிறேன், குட்டி நாய போல நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஏங்கி தவிக்கிறேன் எனும் சிரிக்கிறேன், ஹாட்டின் போட்ட பலூன் போல நானும் பறக்கிறேன். உன்னை பார்க்கவே விட்டு போகுதே, விட்டு போன நொடியெல்லாம் தான நானா. ஏய் இந்தா இந்த பொண்ணு இருக்குங்களா? இந்த பூ பாரு. எப்படா பொண்ணு அந்த பொண்ணு செமல. ஆமாம் மச்சி, பொண்ணு சேம தான். இந்த மாதிரி பொண்ணு தான் மச்சி எனக்கு லவராக கிடைக்கணும். டேய் அந்த பொண்ணா? அந்த பொண்ணை பார்த்தா பணக்காரி மாதிரி இருக்குது, நமக்கெல்லாம் செட் ஆகாது. ஏன் மச்சி நம்மளாம் இந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணக்கூடாதா? அது இல்லை மச்சி, நம்மள மாதிரி பசங்கள்லாம் பொண்ணு கிடையதே கஷ்டம். இல்லை எப்படா ஜானு? காதலிக்கிற பொண்ணு கிடைக்கலன்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். ஆமாம், இப்போ எதுக்கு பஞ்சிட்ட சொன்னேன்? சரி மச்சி, ஒரு நாள் முடிஞ்சால் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டு. சரிடா, இதே ஒரு சவாலாக எடுத்து அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன். சரி வா போலாம். வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம். இங்கே பாய வச்சு ஆள் வீடு கண்டுபிடிச்சிட்டேன். டேய் என்ன மச்சி சொல்கிற? உண்மையானமாவா? டேய் சொல்லிட்டு போடா. டேய் காத்துறடா. டேய் காத்துறடா. டேய் மச்சான் இல்லை ட்ரெஸ் மாற்றிட்டு வாண்டா. அடங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வரான். வா டேய் மச்சான் எப்படா? டேய் சொல்டா. டேய் இருடா. இல்லை நீ லவ் பண்ணுறியா நான் லவ் பண்ணுறானே தெரியல. ஏன் மச்சி? இல்லை நீ பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணுறேனே. அதனால தான் மச்சி நீ என் ஃப்ரெண்டு. தளபதி படம் பார்த்தியா? மூட்டு பாடுறா, நைட் நேரத்தில் காமெடி பண்ணிட்டுக்கிறோம்.
டேய் தம்பி 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 மனுச்சோடா இந்த லெட்டரை மட்டும் எடுத்து போயிட்டு அந்த வண்டியில் வச்சிருக்கியா அம்மா திட்டுவாங்கண்ணே. ப்ளீஸ்டா 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 அண்ணா ஹலோ சொல்லு மச்சான். மச்சி செந்து கரெக்ட் தான் மச்சி அவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டா நீ எங்கே இருக்க ஆஃபீஸில் மச்சான் அவன் சொல்லிட்டேன் வேலை டார்கெட் பண்ணி எனக்கு வெயிட் வைக்கிறான். சரக்கு அடிக்கலாமா எங்கே மச்சான் எங்கே எப்போ? இப்போ மீட் பண்ணுற இடம் தான் ஓகே ஓகே ஐம் ரெடி. மச்சி
செந்துக்கு அதுதான் மச்சி. பணக்காரங்க பணக்காரங்க தான், ஏழை ஏழை தான்ல. ஏன் மச்சி நம்மளை பசங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணால் இப்படி தான் பொண்ணுங்க பண்ணுவாங்களே. அதான் மச்சி சொன்னல உன்னால் முடியாதுன்னு. சார், சொல்லுங்கள் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒரு கதை சொல்லட்டா? கதை சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்கள். என்ன பாஸு, லவ் ஃபெயிலியர் சரக்கு அடிக்கிறீங்களா? அடப்போங்க பாஸு, லைஃபே ஃபெயிலியரு. நீங்களே சொல்லுங்கள் பாஸு, ஏன் ஏழை பசங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? பாஸு, ஏழை பணக்காரன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நம்ம மனசில் நினைக்கிறது தான். ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணு, உண்மையாக நேசி, உன் லைஃபே வேறு லெவலில் இருக்கும்ப்பா. அந்த பொண்ணே ஒன்று தேடி வருவா பாரு. அடப்போங்க பாஸு, அதிக கூட மாட்டேன், இதில் வேறு பின்னாடி வருவான்னு. பாஸு, உண்மையாக இரு, உண்மையாக நேசி, முக்கியமாக பொய் மட்டும் சொல்லாத. உன் லைஃபே வேறு லெவல் இருக்குண்டா. சரி அண்ணனுக்கு டைம் ஆயிடுச்சு, அண்ணா போயிட்டு வரேன், பை. ஓகே பாஸு. இருமச்சா, அங்கே லவ் ஃபெயிலியர் போய் பார்த்துட்டு வாங்க. லவ் ஃபெயிலியரா? டேய் ஏந்திரா, நானே லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இங்கே உக்காந்துக்கிறேன், என்ன போய் லவ் ஃபெயிலியரான்னு கேட்குறேன். அப்படியாண்ணா? போடா ஓகேண்ணா, ஓகே, போடான்ற போடா. போடா. வரணும். யாருக்கிட்ட? பாஞ்சில் ஆளுக்கிட்டேவா? டேய் மச்சான், டேய் அடியே கிறுக்கி எதுக்கு சிரிச்சி போன? ஹலோ, யாரு? நான் ஜெனி பேசுகிறேன். ஜெனியா? என் பேர் கூட தெரியாம தான் என் ஸ்கூட்டியில் லெட்டர் வச்சியா? டேய், என் நம்பர் யாரா இருக்குது? அது அது இப்போ நான் தான்டா. ஹலோ, என்ன பேச மாட்டேற? பிஸியா இருக்கியா? சொல்லுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் இருடா மச்சான், என்ன விட்டு போறியாடா? டேய். இருடா. ஓகே ப்ரோ. எவனை இருந்தாலும் வெட்டுவேன்.
வார்த்தை சொல்லவா எனக்காக நீ என்று உன்னை நான் ஏற்றுக்கொள்ளவா உனையன்றி வேறேது அருகில் நீ வேண்டும் என்று என் இதயம் கேட்குதடி கனவில் நான் கண்ட கனவு என்று நிஜமாய் மாறுதடி உண்மை காதல் எல்லாம் உண்மையானதில்லை. ஆனால் எந்தன் காதல் உயிர் வாழும் வரையில் தேடாமல் வந்த பெண்ணே இனி என் வாழ்வில் சொர்க்கம் நீயடி. உயிரே ஒரு வார்த்தை சொல்லடா, உனக்காக காத்திருப்பேன் என்னை நீ ஏற்றுக்கொள்ளடா, உன்னோடு நான் இருப்பேன். உன்னை பிரியும் நிமிடம் இது உன்மேல் இருக்கும் ஆசை இது. அன்பே அன்பே இது நிஜம்தானா சொல். சகியே சகியே என்னை கொல்லாமல் கொள்ளாதடி. உயிரே ஒரு வார்த்தை சொல்லடா, உனக்காக காத்திருப்பேன் என்னை நீ ஏற்றுக்கொள்ளடா, உன்னோடு நான் இருப்பேன். நீ என்ன வேலை பண்ணுற ஜான்? ஐடி ஃபீல்மா? ம், செம்ம ஜாப்ல. எவ்வளோ வரும் மந்த்லி? 15 வருமா? ம் ஷூர். என்கிட்ட போய் சொல்கிறல்ல? நாடி நேற்று நீ என்ன வேலை பண்ண நேற்று நான் பார்த்தேன். ஆரி ஜெனி, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு பட் நீ கண்டுபிடிச்சிட்ட. எங்கள் ஃப்ரெண்டு தான் சொன்னான் எங்களை மாதிரி 7 பசங்களாம் உங்களை மாதிரி பொண்ணுங்க லவ் பண்ண மாட்டாங்கன்னு. ஏன் ஜெனி, எங்களை மாதிரி பசங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? இது நான் பண்ண தப்பு தான். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. சி, என்ன மற்ற பொண்ணுமே நினச்சிட்டியா? போய் சொன்னதும் பிரேக்கப்னு சொல்லிட்டு இன்னொரு பணக்கார வீட்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் வேற. பசங்க நீங்கள் மட்டும் நான் லவ் பண்ணுற பொண்ணு உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பொண்ணுங்க நாங்கள் மட்டும் அப்படி நினைக்கக்கூடாதா? சொல்லு. நான் உன் ஜாபை பார்த்தோ உன் பணத்தை பார்த்து உன் லவ் பண்ணல, புரியுதா? உன் மனசை பார்த்து லவ் பண்ணேன். உன் கூட இருந்த ஒரு செகண்டும் ஹாப்பியாக இருப்பேன் கண்டிப்பாக. காசு பண்ண இல்லைனாலும் நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ கூட உன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை நீ போய் சொன்னதுக்கு. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் இதுக்கப்புறம் போய் சொல்லாது, ஓகேவா?
ம் சாரி ஜெனி. சரி, லவ் யூ. எஸ்கியூஸ் மீ சார், இந்த கிஃப்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. யார்?